செலுத்துங்க. இந்த நாளில் அதிகமான பாரம் உள்ளவர்கள் இதில் இருக்கிறீங்க. ஆண்டவர் நம்முடைய பாரங்களை மாற்றவும், நமக்கு பலன் உண்டாக்க, நமக்கு இரக்கம் பாராட்ட, நம்மை தாங்க இயேசு வல்லமையுள்ளவர். நம் மீது நன்மை காண்பிக்க இயேசு வல்லமையுள்ளவர். சிலர் கொஞ்ச நாள் அந்த பாசம் நல்லா இருக்கும், சிலருடைய பாசம் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்கும், சிலருடைய பாசம் நம்மகிட்ட ஏதோ ஒரு தேவைகள் அது நிறைவேறின உடனே அந்த அன்பு மாறிவிடும். தாயின் கருவில் உருவாகும் முன்பு உங்களை நினைவு கூர்ந்து அன்பு காட்டின இயேசு இதோ நித்திய ஜீவனில் நம்மை அழைத்து செல்லும் வரையிலும் அவர் கரம் நம்மை விட்டு விலகிறதே இல்லை. அந்த இயேசுவுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, என்னை விட்டு விலகாத அந்த அன்பின் கரங்களுக்கு நன்றி செலுத்துகிற இயேசப்பா, நீர் எவ்வளவாய் என்னை நேசிக்கிறீர் ஆண்டவரே, எவ்வளவாய் நான் வேதனைகளும் பாடுகளும் என் கண்ணீரும் என் தகப்பனே கதறுகளுக்கு மத்தியில் என்னை நேசிக்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. எத்தனையோ வேளைகளில் சொல்லுவோம், இந்த பாடிலிருந்து என்னால் மீளவே முடியல, இந்த வேதனையிலிருந்து என்னால் மீளவே முடியல. ஒன்றை மாத்திர நினைவு கூர்ந்து கொள்ளுங்க, இயேசு உங்களை கரம் பிடித்திருக்கிறார். ஆகையால் தான் நீங்கள் இன்னும் விழுந்து போகாமல் இருக்கிறீர்கள். அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற விலையேற பெற்ற சமாதானம் இன்றைக்கும் நம்மை விட்டு விலகாதிருக்கிறது. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணும், எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவர் நம்மை எப்படியாய் வழி நடத்துகிறார், எவ்வளவு அன்பு கூறுகிற கர்த்தர், எவ்வளவு நன்மைகளை, நம்முடைய ஒவ்வொரு பாடுகளை இயேசு அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார், வேதனைகளை அறிந்திருக்கிறார். நான் எந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், என் வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது, என் வாழ்க்கை தள்ளின நிலையில், தள்ளப்பட்ட நிலையில், வேதனையோடு உள்ள சூழ்நிலையில் இருக்கிற ஆண்டவரே, எனக்கு யார் உண்டாண்டவரே, என்னை மீட்டெடுக்க யார் உண்டாண்டவரே, எனக்கு நன்மை செய்ய யார் இருக்கிற ஆண்டவரே. என் கண்ணீர் அதிகமாய் கொட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே, என் வேதனைகள் பெரிதுமாய் இருக்கிறது ஆண்டவரே. எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க. அப்படியே வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும், வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். மீண்டும் ஒரு விசை கூட, என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாமல் நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. எல்லாரும் உற்சாகமாய் உம்மை பாடாமல் கரங்களை தட்டி நல்ல பாடலாமா? உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாமல் யாரை நான் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே.
நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதிப்பேன் உம்மை உயர்த்துவேன். ஆமென். ஆண்டவரே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணினீர் கண்ணீரும் துருத்தியில். என் அலைச்சல்களை எண்ணினீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாட எல்லாரும் அப்படியே வலது கரங்களை உயர்த்தி அந்த சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை பார்த்து சொல்லுங்க. தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை ஒரு பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். இந்த பூமியில இயேசுவை தவிர நம்ம வாழ்றதும் நேசிக்க ஒரு சிறந்த நபர் ஒருவருமே இல்லைங்க. உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? தேவன் நம்முடைய கண்ணீர்கள், அலைச்சல்களை, வேதனைகளை அவர் கவனித்து அதற்கு நேர்த்தியான நன்மைகளை செய்கிறபடியால் மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாவுடைய கரங்கள் என்னை பலப்படுத்தட்டும். இந்த நாளில் கூட சொல்லுகிறார், நான் புடமிட்டு கொண்டே இருக்கிறேன். நான் புடமிடப்பட்டு கொண்டே இருக்கிறேன். இன்னும் நெருப்புக்கு மேலே நெருப்பு. எல்லாரும் என் தலைகளில் ஏறி போகிற ஒரு சூழ்நிலை. என் பாடுகளுக்கு ஓய்வே இல்லை என்றுகிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை,
இதோ நீங்கள் அவருடைய கைகளில் இருக்கிறபடியால் நீங்கள் சுத்திகரிக்கப்படக்கூடிய, இல்லை புடமிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த சூழ்நிலையில் நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நம்முடைய வாழ்க்கையில இயேசு எப்பவுமே எப்படி இருக்கிறார் தெரியுமா? நல்ல குயவன், நல்ல குயவன். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல பல இடங்கள்ல தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நல்லது என்று கண்டார். நம்மளையும் அப்படிதாங்க உருவாக்க விரும்புகிறார். அதனாலதான் சில வேளைகள்ல சிலர் எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கலன்னு வருத்தமா இருக்கும். ஆண்டவரே, நான் எதிர்பார்த்தது கிடைக்கலையே. அந்த எதிர்பார்த்ததும் சிலர் வச்சிருக்கிறவர்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை பாருங்கள். சம்பூர்ணமாய் இருக்கிற அநேகரை நீங்கள் சோதித்து பாருங்கள். அவர்கள் உங்களைப் போல கர்த்தரிடத்தில் நேரத்தை செலவிடுகிறார்களா? உங்களை போல அதிகமா தேவ சமூகத்துல போய் கதறாங்களா? நேரம் இருக்காது. காரணம், அவர்கள் சம்பூர்ணமா இருக்கிறதுனால ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க உலகத்தின் பின்பாக. இன்னைக்கு உங்களுக்கு சில நெருக்கங்கள், பாடுகள் இருக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த காரியத்தில் என்னை ஆசீர்வதிச்சிருங்க, இந்த காரியத்தில் எனக்கு நன்மை செய்திருங்க, இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. பரியாசம் பண்றதுல தாங்க நீங்க இன்னும் புதுப்பிக்கப்படுறீங்க. நிறைய பேர் வெறுக்கிறதுல தாங்க உங்க ஆவிக்குரிய அஸ்திபாரமே ஸ்ட்ராங் ஆகுது. நிறைய பேர் உங்களை ஏளனமா பேசும் பொழுது தாங்க உங்க இருதயம், இல்லைங்க இதுக்கு மத்தியில இயேசு என்னை நடத்துவாருங்கிற ஒரு பலன் உண்டாகிறது. 1000 பேர் கைவிட்டாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை கைவிடுவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. 1000 பேர் நம்மளை கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மளை கைவிடுறதில்லை. ஏனென்றால் நாம் நேசிக்கிறவர் இன்னார் என்று நீங்கள் அறிய வேண்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாள்ல காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து கூடி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரு காரியம், எனக்குன்னு ஒத்தாசை யாருமே இல்லை ஆண்டவரே, நீர் இருக்கணும், உங்க பிரசன்னத்தை பார்க்கணும் ஆண்டவரே, உங்க அன்பின் ஆசீர்வாதத்தை பார்க்கணும். இந்த இடத்துக்குள்ள வந்த உடனே அவர் இடைப்படுகிற காரியங்களை என்னால் உணர முடிந்தது. ஒருவருக்கு எவ்வளவுக்குள்ள ஏக்கமும் தாகம் இருக்குதோ அவ்வளவுக்குள்ள அவர் அந்த தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். அதனாலதான் அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அது உங்களை பூரணப்படுத்த, உங்களை திருப்திப்படுத்த, உங்களை பலப்படுத்த அந்த ஜீவன் தண்ணீர் உங்களுக்குள்ளிருந்து பாய்கிறது. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, நான் காயப்பட்டு கொண்டே இருக்கிறேன், நான் காயப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய திருச்சபையில கூட உங்களை நேசிக்க ஆள் இல்லை. உங்க வீட்டில் உங்களை ஆறுதல் படுத்த ஆளே இல்லை. ஒரு மிஷின் போல ஓடிக்கொண்டே இருக்கிற ஆண்டவரை, உழைக்கிறேன் ஒரு மிஷினை போல என் கூட நின்று, உனக்கு இன்னைக்கு ஏதாவது வேணுமா, நான் இன்னைக்கு உனக்கு செஞ்சு தரேன், உனக்கு இதை பண்றேன்னு உங்களை பலப்படுத்த ஆள் இல்லைல்ல. எல்லாரும் இருந்த தனிமறை ஏசப்பா, எல்லாரும் இருந்து நான் வருத்தத்தை சந்திக்கிறேன், எல்லாரும் இருந்து நான் பாடுகளை சந்திக்கிறேன். ஆண்டவர் இந்த நாட்கள்ல தான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் வனாந்தரத்திலும் இயேசுடைய கரம் கூடவே இருக்கும். மற்றவர்களை போல நன்மை பார்க்க முடியல ஏசப்பா, மற்றவர்களை போல எனக்கு சமாதானம் இல்லையே. நான் தான் பாவ மன்னிப்பு கேட்டேனே, பாடு நீங்களே ஏசப்பா. நான் தான் உங்க சமூகத்துல மன்றாடுறேனே, எனக்கு மாற்ற வரல, எனக்கு நன்மை கிடைக்கலையே ஏசப்பா, எனக்கு அற்புதம் நடக்கலையே ஏசப்பா. அப்படியே இருதயத்துல கரங்களை வைத்து எந்த வேதனை தாங்க முடியலையோ அதை தேவ சமூகத்துல வைத்து விடுங்க. நான் ஒருவர்கிட்ட சொன்ன வார்த்தை அதுதான், நான் பாரத்தை சுமக்க விரும்பலைங்க, பாரத்தை இறக்கி வைக்க விரும்புகிறேன். என் விருப்பமே என் கவலையெல்லாம் இயேசுகிட்ட வச்சிடணும், என் விருப்பமே என் துக்கங்கள் எல்லாம் இயேசுகிட்ட வச்சிடணும். நான் துக்கத்தோடு அலையாதபடி என் துக்கத்தை சுமக்க எனக்கு ஒரு இரட்சகர் உண்டு, அவர் இயேசுங்க. என் துக்கத்தை சுமக்கும்படியாகவே என் கூட இருக்கிறார். என் துக்கத்தை சுமக்கும்படியே, என் பாரத்தை ஏற்றுக்கொள்ளும்படியே, என் வேதனையை நீக்கும்படியே,
என்ன பரியாசம் பண்றவர்களுக்கு மத்தியில எனக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும்படியாகவே சிலருக்கு என் கூட இருப்பாங்க. என் இருதயம் எவ்வளவு ஏக்கத்தோடு இருக்குன்னு தெரியாது. என் விருப்பம் ஏக்கமெல்லாம் இயேசுவோடு வாழணும். என் விருப்பம் ஏக்கமெல்லாம் என் அப்பாவுடைய சித்தம் செய்யணும். அவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? கிரகிக்க கூடாதபடி நீ எண்ணி அந்த காரியத்தை நினைவு கூற முடியாத அளவுக்கு இயேசு உனக்கு நன்மை செய்வார். அதை உன்னால கற்பனையில கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய நன்மை செய்கிற இயேசு உங்களோடு இருக்கிறார். அவ்வளோ பெரிய அற்புதங்கள் செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார். அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவர் நம்மை தேற்றுகிறவரும் பலப்படுத்துகிறவரும். அவர் கரமென் தோளின் மேல் இருக்கிறது. எதுக்கு தெரியுமா? என்னை யாரும் தட்டி கொடுக்கல, யாரும் நான் இருக்கிறேன்னு சொல்லல, யாரும் இதை நீ ஜெயிச்சிடலாம், இதுல இருந்து நான் உனக்கு தப்பித்து கொள்ள வழி தருவேன்னு சொல்லல. அவர் என் தோல்ல கை வச்சு சொன்னாருங்க, உன் தோல்ல என் கை இருக்குல்ல, ஆனா என் தோல்ல உனக்காக தூக்கின சிலுவை இருக்கிறது. நீ நல்லா இருக்கணுங்கிறக்காக, சாபம் உன் மேல வரக்கூடாதுங்கிறக்காகவே என் தலையில முள்மூடி ஏற்றுக்கொண்டனே. உன்னை சாபத்தோடு எப்படி வைப்பேன்? உன்னை சாபத்தோடு எப்படி வைப்பேன்? உனக்கு எந்த காரியத்தில் நான் போராட்டத்தை கட்டளையிடுவேன்? எல்லாவற்றிலும் நான் நேற்றும் இன்றும் உனக்கு நன்மை செய்கிற கர்த்தர். நீ கலங்கிறத நான் விரும்புறதில்லை, நீ துக்கத்தோடு இருக்கிறத விரும்புறதில்லை, நீ வருத்தத்தோடு இருக்கிறத விரும்புறதில்லை. ஆண்டவரே எனக்கு நன்மை செய்கிறவர், ஆண்டவரே எனக்கு நன்மை செய்கிறவர். உங்க பாரத்தை அப்படியே தேவ சமூகத்தில் ஊற்றி விடுங்க. உங்க பாரத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி விடுங்க. அப்படியே இருதயத்தில் கரங்களை வைத்து சொல்லுங்க. இன்னைக்கு பாரம் இருக்கிறவங்கலாம் சொல்லுங்க, இதுவரைக்கும் இறங்காதிருப்பீர், இதுவரைக்கும் தூரமாயிருப்பீர். எல்லாரும் இதுவரைக்கும் இறங்காதிருப்பீர், இதுவரைக்கும் தூரமாயிருப்பீர். என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க. உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. பார்த்து என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க. உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் இயேசுவே, எதுவரைக்கும் தூரமாயிருப்பீர். அப்படியே ரெண்டு கைய இயேசுவுக்கு நேரா நீட்டி என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. நான் சில வேளையில ரொம்ப பாடா இருக்கும் பொழுது இயேசுவுக்கு முன்பாக ரெண்டு கையை நீட்டி கேட்பேன், ஆண்டவரே எனக்கு அந்த ரெண்டு கை கருத்து என்ன தெரியுமா? எனக்கு யாரும் இல்லப்பா, உங்களால மட்டும்தான் எனக்கு நன்மை செய்ய முடியும். என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே. அப்படி என் பாரத்தை ஊற்றி நான் எப்பெல்லாம் ஜெபிக்கிறேனோ அப்பெல்லாம் என் வேண்டுதல் எவ்வளோ பெரிதாய் இருந்தாலும் அதை எனக்கு ஏற்றதாய் செய்வார். ஏண்டா இயேசுகிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் இரு கரங்களை அப்படியே தேவ சமூகத்தில் ஒண்ணுமே இல்லை டாடி, என்னால ஒண்ணுமே இல்லை டாடி. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, பலனொன்றும் எனக்கு இல்லையே அப்பா. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று ஆண்டவரே. நான் எவ்வளவு அழுதிருக்கிறேன் உங்களுக்கு தெரியல ஏசப்பா. இல்லையே அப்பா, என் ஜெபத்தை ப்ளீஸ் டாடி எனக்கு பதில் கொடுங்க ஏசப்பா. பதில் தந்தீரே
அப்பா எனக்கு பதில் தாங்க ஆண்டவரே. ஏற்றுக்கொண்டீரே அவமானத்தை தாங்க முடியல ஏசப்பா. எல்லாரும் என்ன ஏளனமா பார்க்கும் பொழுது அந்த வேதனை என்னால தாங்க முடியல ஏசப்பா. மூடிக்கொண்டீரே எவ்வளவு நாள் இந்த பாடுகளோடு நான் போவேன் ஏசப்பா. என்னால தாங்க முடியல ஏசப்பா. கிருபையினால் மூடிக்கொண்டீரே ஆண்டவரை பார்த்து விலகாத நிழலானீரே. எதுவரைக்கும் இறங்காதிருப்பே. உங்க பாரத்தை எல்லாம் இயேசு கிட்ட சொல்லிருங்க. எதுவரைக்கும் யாரும் கவலையோட இந்த இடத்தை விட்டு போயிடக்கூடாது. எதுவரைக்கும் இறங்காதிருப்பே. எதுவரைக்கும் தூரமாயிருப்பே. மறக்காதீங்க. ஆமாங்க, என்ன மறந்துடாதீங்க ஏசப்பா. நீங்க என் கூட இந்த இடத்துல இருக்கிறீங்க. சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. என்ன மறக்காதீங்க. என்ன மறந்துடாதீங்க. உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. தூரம் போன தூரம் ஓடின நாட்களும் உண்டு. துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு. தூரம் ஓடின நாட்களும் உண்டு. துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு. ஆனாலும் விட்டு கொடுக்கலையே கிருபையினால் மீட்டு கொண்டீரே. ஆனாலும் எல்லாரும் இயேசுவை பார்த்து உங்க பாருங்கள், உங்க கவலைகள் எல்லாம் சொல்லுங்க. எதுவரைக்கும் இறங்காதிருப்பே. எதுவரைக்கும் தூரமாயிருப்பே. எதுவரைக்கும் இறங்காதிருப்பே. எதுவரைக்கும் தூரமாயிருப்பே. என்ன மறக்காதீங்க. என்ன மறந்துடாதீங்க. உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. என்ன மறக்காதீங்க. என்ன மறந்துடாதீங்க. உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. நம்ம ஒரு 5 நிமிடம் மன்றாட போகிறோம். உங்களுக்காகவே மன்றாட போறீங்க. ஏசப்பாவுடைய கிருபை, ஏசப்பாவுடைய இரக்கங்கள். ஒரு 5 நிமிடம் அப்படியே மன்றாடி இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம். பாரமுள்ள பிள்ளைங்க, வேதனை உள்ள பிள்ளைங்க, சிலர் இதில் இருக்கிறீங்க. மற்றவங்களை போல எனக்கு நான் என் வாழ்க்கை ஏதோ தப்பா முடிவெடுத்துட்டேன். அதனால தான் எனக்கு என்ன இன்னும் குறை இருக்காண்டவரே. எனக்கு ஏன் இன்னும் நீங்கள் பதில் கொடுக்கல? நீங்கள் பதில் கொடுத்துருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல ஏசப்பா. ஒவ்வொருவர் அப்படியே மன்றாடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்த வார்த்தை, கிரகிக்க முடியாத பெரிய அற்புதங்கள் உங்களுக்கு செய்வார். நீங்க எதிர்பார்த்ததற்கு மேலான நன்மைகளை ஆண்டவர் செய்வார். ஆண்டவருடைய கிருபை அவ்வளோ பெரியது. ஆண்டவருடைய இரக்கம் அவ்வளோ பெரியது. அவர் நீங்கள் மேன்மையான காரியங்களை காணத்தக்கதாக அப்பாவுடைய கிருபைகளை தாகட்டும். அப்பாவுடைய கிருபைகளை தாகட்டும். அப்பாவுடைய கிருபைகளை தாகட்டும். என் நிந்தைகளுக்கு மத்தியில் எனக்கு மேன்மையை கட்டளையிடுவீராக. என் நிந்தைகளுக்கு மத்தியில் என் மேன்மையை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, நான் விழுந்து போன சூழ்நிலைகள், நான் உடைந்த பாத்திரத்தை போல இருக்கிற ஆண்டவரே, எவ்வளோ பிரயாசப்பட்டு என் வாழ்க்கை கட்டப்படலே சப்பா. எவ்வளோ பிரயாசப்பட்டும் ஒருவேளை நான் ஆதியில கொன்ற அன்பை விட்டுட்டேங்கிற ஒரு குறை எனக்குள்ள இன்னும் ஒருத்தது.
நான் மறுபடியும் அந்த கடந்து போக முடியல ஏசப்பா. நான் மறுபடியும் அந்த இடத்துக்குள்ள கடந்து போக முடியல. எல்லாரும் அப்படியே ஒரு 2 நிமிடம், எல்லாரும் அப்படியே ஒரு 2 நிமிடம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. என்னை கைவிட மாட்டீங்க, என்னை ஆசீர்வதிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், என்னை ஆசீர்வதிப்பீங்கன்னு தெரியும். எனக்கு இன்னும் உங்க நன்மைகள், இன்னும் உங்க கிருபைகள், இன்னும் உங்க இரக்கங்கள் என் மத்தியில வெளிப்படட்டே ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய பிள்ளைகள் மேலும் தகப்பனே உங்க கரங்கள், உங்க கிருபைகள், இரக்கங்கள். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேனே, உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மை நினைவு கூறுகிறவர், நம்மை நினைவு கூறுகிறவர். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி என் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், என் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், எனக்கு கிருபையை காண்பிக்கிற கர்த்தர், எனக்கு நன்மையான காரியங்களை கட்டளையிடுகிறவர், எனக்கு நன்மையான காரியங்களை கட்டளையிடுகிறவர். உங்கள் நடுவே ஆவியானவர் வந்திருக்கிறார், உங்களுக்கு நன்மைகளை கட்டளையிடும்படியாய் வந்திருக்கிறார். உங்கள் வேதனைகளை அப்புறப்படுத்தும்படியாக, உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற உங்களுக்கு தேவன் நன்மைகளை கட்டளையிட, தேவன் உங்களுக்கு இரக்கங்களை கட்டளையிட ஆண்டவரே என் நடுவில் வந்ததற்கு நன்றி. நிறைய பேர் இன்னும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்கல்ல, நீ தப்பான சூழ்நிலையில் இருக்கிற, நீ எழுந்திருக்கவே மாட்டாங்கன்னு சிரிக்கிறாங்கல்ல. பரியாசம் பண்ணும் பொழுது, பிள்ளைகளை குடும்பத்தை குறித்து பரியாசம் பண்ணும் பொழுது, ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் இந்த முள்ளோடு அனுப்பி இருக்கிறீங்க, ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் இந்த வேதனையை தொடர்ந்து வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. இந்த இடத்துல இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, நீ எங்கிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அங்கே நீ எதிர்பார்க்கிறதற்கு மேலாக இரட்டத்தனையான நன்மைகளை கட்டளையிடுவார். நான் தேவன் என்கிறதை விளங்க பண்ணுவேன், நான் கர்த்தர் என்கிறதை உன் நடுவில் விளங்க பண்ணுவேன். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. உங்க கிருபை என்னை ஆசீர்வதித்ததற்கு நன்றி ஏசப்பா. அப்படியே சொல்லலாமா? ஆண்டவருடைய கிருபை இரக்கங்களுக்காக காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. எல்லாரும் காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சத்தமா அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில், சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது
சிறைச்சாலை கதவும் திறங்கும். எல்லாரும் சத்தத்தோடு என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தோடு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஆராதனைகளை ஏற்றிருக்கிறார். உங்கள் பாரங்களை எல்லாம் மாற்றப் போகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.